بسم الله الرحمن الرحيم. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற தினசரி வகுப்பில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸுடைய நேரடி தமிழாக்கத்தை நம்ம பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் 36 ஹதீஸ்களை முடிச்சிட்டோம். இப்போ 37வது ஹதீஸை நம்ம பார்க்குறோம். 37வது ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், 37வது ஹதீஸுக்கு முன்னாடி ஒரு தலைப்பு பாடம் போடுறார். ஒரு பாடத்தில் அது கொண்டு வர்றார். பாபுன், இது ஒரு பாடம், அல்லது பாபு தத்தவுயி கியாமி ரமலான மினல் ஈமான் என்ற பாடம்னு இலாபு செஞ்சும் படிக்கலாம். பாபு என்று படித்தால், பாபு என்பதை தத்தவு மொத்த வார்த்தையில் இலாபத்து செஞ்சு பாபுன்னு படித்தோம்னா இதனுடைய பாடம்னு வந்துடும். அல்லது பாபுன் இது ஒரு பாடம்னு முடிச்சிடலாம். தத்தவுன்னு சொன்னால் கடமை இல்லாமல் செய்கிறதுக்கு பேர் தத்தவும்பாங்க. தத்தவு என்றால், தத்தவ என்றால் மேலதிகமாக செய்தான். தத்தவ என்பதற்கு சொல்லு ஒரு எவ்வளோ அவன் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதோ அதை விட மேற்கொண்டு செய்கிறான் பாருங்க, அதுக்கு பேர் தத்தவ, மேலதிகமாக செய்தான். அதனுடைய மஸ்தர் தத்தவு உன், மேலதிகமாக செய்தல். இது மஸ்தர் தான். இது தத்தவு என்றால் மேலதிகமாக செய்தல்ங்கிறது நேரடி அர்த்தம். மார்க்கத்தில் எதை தத்தவுன்னு சொல்லுவாங்களோ, கடமையாகவும் சுன்னத்தாகவும் இல்லாமல் நம்மளாக செய்கிறோம்ல நஃபிலு, அதை தத்தவுன்னு சொல்லுவாங்க. அகராதி அர்த்தத்தின் பிரகாரம் மேலதிகமாக செய்கிறது. இப்போ நம்மளாம் இப்போ நினச்சி திடீர்னு என்ன செய்கிறோம், ஒரு நாள் நோன்பு வைக்கணும், ஒரு 5 நாளைக்கு நோன்பு வைக்குவோம் அப்படின்னு வைக்கிறீங்க. இது சுன்னத்தும் கிடையாது, இது கடமையும் கிடையாது, நீங்களாக வைக்கிறீங்க. வைக்கலாம்னா வைக்கலாம். இதுக்கு பேர் தத்தவுன்னு சொல்லுவாங்க. அப்போ தத்தவு கியாமி ரமலான், ரமலானுடைய தொழுகையில் உபரியாக்குவது. கியாமுண்டா ஏற்கனவே சொல்லிட்டோம், கியாமுண்டா நிற்கிறதுன்ற அர்த்தம். ஆனால் இந்த இபாதத்து சம்பந்தமாக வரக்கூடிய நேரத்தில் வந்தால் தொழுதல்ன்ற அர்த்தமாயிரும். கியாமு ரமலான்னா ரமலானில் தொழுவது, தத்தவுன்னா உபரியாக தொழுவது. தத்தவு கியாமி ரமலான், ரமலான் தொழுகையை உபரியாக்குதல், ரமலானுடைய தொழுகையை உபரியாக செய்யுதல். மினல் ஈமான், ஈமானில் உள்ளது. ஒருத்தர் ரமலானில் வணக்கத்தை உபரியாக செய்கிறான், கட்டாயம் கிடையாது தானே. நம்ம இரவு தொழுகையெல்லாம் நம்மளாக செய்கிறோமே, அதெல்லாம் உபரியாக செய்கிறது தான். அந்த உபரியாக செய்தல் என்பது ஈமானில் உள்ளது அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்கிறார். ஈமான் என்பது நம்பிக்கைக்கு மட்டும் சொல்கிறது கிடையாது, வணக்கங்களுக்கு சொல்லப்படும்னு ஒன்று ஆதாரம் காட்டிட்டு வர்றார். அவருடைய நிலைப்பாட்டை சொல்வதற்காக வேண்டி ஆதாரம் காட்டிட்டு வர்றாரு. அந்த ஆதாரங்கள் அந்த கருத்தை தர்றதா இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம். ஒவ்வொரு ஆதாரமும் அவர் சொன்னபடி இருக்க மாட்டேங்குது. அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், 37 ஹதீஸ். ஹத்தசனா இஸ்மாயிலு, நமக்கு இஸ்மாயில் என்பவர் அறிவித்தார். கால இஸ்மாயில் சொன்னார். ஹத்தசனி மாலிகுன், நமக்கு மாலிக்கு சொன்னார். மாலிக்குன்னா அந்த மாலிக் இமாம் தான். அவர் யார் வழியாக சொன்னார்னா, அனிபுனி ஷிஹாபின் ரவா அனிபுனி ஷிஹாபின், இப்னு ஷிஹாப் வழியாக அவர் அறிவித்தார். இப்னு ஷிஹாப் ரவா அறிவித்தார். அன் ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான், ஹுமைத் பின் அப்துர் ரஹ்மான் வழியாக அவர் அறிவித்தார். அவர் அறிவிக்கிறார் ரவா அன் அபி ஹுரைரத்தை, அபு ஹுரைரா வழியாக அவர் அறிவித்தார். என்ன அறிவித்தார்? அன்ன ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னார்களாம்? மன் காம ரமலான, யார் ரமலானில் தொழுகிறானோ, அதான் காமாக்கு தான் தொழுதுன்னு அர்த்தம் விளங்கிட்டோம்ல. இப்போ அகராதி அர்த்தம் நிற்கிறான்னு சொன்னாலும் நிற்கிறத பற்றி அங்கே பேசப்படுது, தொழுகையை தான் இது. மன் காம ரமலான, ரமலானில் யார் தொழுகிறாரோ, தொழுகிறார்னு சொன்னால் கடமையான 5 வக்த் தொழுகைக்கு உள்ளதில்லை, அது எப்பவும் தொழுது ஆகணும். இது எக்ஸ்ட்ரா தொழுவது. மன்காம ரமலான, அதுக்கு தான் தத்தவுன்னு தலைப்பு கொடுத்துட்டார். ரமலானில் வணங்குகிறாரோ தொழுகிறாரோ என்றால் உபரியாக வணங்குகிறாரோ, கடமை அல்லாமல் வணங்குகிறாரோன்னு அர்த்தம். மன்காம ரமலான, யார் ரமலானில் வணங்குகிறாரோ, ஈமானன், ஈமானுக்காக நம்பிக்கை கொண்டதற்காக வணங்குகிறாரோ, இஹ்திசாபன், நன்மையை நாடி, இஹ்திசாபன்னா நன்மையை நாடுவது, நன்மையை நாடி வணங்குகிறாரோ, குஃபிரலஹு, அவருக்கு மன்னிக்கப்படும். மா தகத்தம மின் தம்பிஹி, மாண்டா அல்லது ஒன்று மன்னிக்கப்படும்,
தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய பாவத்தில் எது முந்திவிட்டதோ அது மன்னிக்கப்படும். இது சொல்லுக்கு சொல்ல அர்த்தம். கருத்தாக சொல்கிறதா இருந்தால் குஃபிரலஹு, அவருக்கு மன்னிக்கப்படும். மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய பாவத்தில் முந்தியவை மன்னிக்கப்படும். அப்போ இதுக்கு முந்தி செஞ்ச பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு போயிடும். யாருக்கு மன்னிக்கப்பட்டு போயிடும்? ரமணானில் யார் தொழுகிறாரோ, உபரியா தொழுகிறாரோ அவருக்கு மன்னிக்கப்படும் இருக்குல்ல. இதில் ரமணானில் தொழுகிறதுக்கு மன்னிக்கப்படும் என்று தான் இதில் சொல்லக்கூடிய கருத்து. அந்த தொழுகை எப்படி இருக்கணும்னு கேட்டால் ஈமானோடு இருக்கணும். ஈமான் கலக்காமல் அல்லாவுடைய நம்பிக்கை இல்லாமல் நின்று விடிய விடிய தொழுதாலும் அது நன்மை கிடைக்காது. அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஈமான்கிற வார்த்தையை போட்டிருக்கு. இவர் புகாரி இமாம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த தொழுகை நின்று வணங்குறவங்கள இரவு தொழுகை அதுவும் ஈமானில் ஒரு பகுதிங்கிறார். ஈமானில் ஒரு பகுதிங்கிற கருத்தை அந்த ஹதீஸ் தரலை. நீ தொழுகிற தொழுகையை ஈமானோட தொழணும். தொழுகை தனி, ஈமான் தனி. நீ தொழுகிற தொழுகை ஈமானுக்காக தொழணுன்றது ஹதீஸ் வாசகம் இருக்குது. நீ தொழுகிற தொழுகையை ஈமானில் ஒன்றாகும்னு சொல்லப்படவே இல்லை. இவர் இதிலிருந்து அப்படி சிந்திக்காமல் என்ன செய்கிறாரு, எல்லாத்தையும் இந்த தலைப்பில் வரிசையாக 4-5 பாடத்தில் கொண்டு வர ஹதீஸ் பூராவுமே அவர் ஒரு கொள்கையில் இருக்கிறார். அதாவது அமல்களும் ஈமான் என்று சொல்லப்படும் கொள்கையில் இருக்கிறார். அந்த கொள்கைக்கு ஆதாரமாக கொண்டு வர்றாரு. ஒன்றுமே அந்த கருத்தை தரமாட்டேங்குது. அப்போ மன்காம ரமலான, யார் ரமலானில் தொழுகிறாரோ, இப்போ தொழுகை தனி, எதுக்கு தொழுகிறாரோ ஈமானுக்காக தொழுகிறார்னு வருது. அப்போ ஈமானுக்காக தொழுகிறார் என்று சொன்னால் தொழுகை என்பது ஈமானில் அடங்கும்னு இருந்தால் அப்படி சொல்லியிருப்பாங்களா? தொழுகைனால ஈமான் அடங்கிருமே, அடங்காமல் இருக்கங்க போய் தான் ஈமானை சேர்க்குறாங்க. அப்போ மன்காம ரமலான ஈமானன், யார் ரமலான் மாதத்தில் ஈமானோடு அல்லது ஈமானுக்காக ஒருத்தர் தொழுவாரையானால் அவருக்கு மன்னிக்கப்படும். இதுதான் இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயம். புகாரி தலைப்புக்கு என்ன அடிப்படையில் கொண்டு வந்திருக்காருன்னு கேட்டால், பார்த்தீங்களா, ரமலானில் தொழுவதை ஈமானோட ரசூலுல்லாஹ் சம்மந்தப்படுத்தியிருக்காங்க. அதனால் ரமலானில் தொழுவது ஈமானை சேர்ந்தது அப்படிங்கிறாரு. அப்படிங்கிற கருத்தை இந்த ஹதீஸ் தரல. இந்த ஹதீஸ் தருவது என்னது? நீ ரமலானில் தொழுவது ஈமானோட தொழுதா உனக்கு கூலி கிடைக்கும், ஈமான் இல்லாமல் தொழுதா கிடைக்காதுன்னு தான் சொல்லப்படுது. அப்போ ஈமான் வேறு, தொழுகை வேறு தான். ஈமான் தனியான விஷயம், தொழுகை தனியான விஷயம். அந்த ஈமானோட அந்த தொழுகை கலந்து இருந்தால் உனக்கு மன்னிக்கப்படும், கலந்து இருக்காட்டி மன்னிக்கப்படாது அப்படின்னு தான் இந்த ஹதீஸுடைய வாசகத்தில் இருக்கிறது. இவர் அந்த ஈமானுங்கிற வார்த்தையை மட்டும் வச்சுட்டு என்ன செய்கிறாருன்னா, தொழுகை தான் ஈமான் அப்படிங்கிற அப்படி கருத்தில் இல்லை. கிராமர் படியும் சரி, எந்த ஒரு அர்த்தத்தையும் இப்படி பார்த்தாலும் சரி, புகாரி இமாம் சொல்லக்கூடிய அந்த தலைப்பில் போடப்பட்ட கருத்தை இந்த ஹதீஸ் தராது. இந்த ஹதீஸ் என்ன தரும்? ரமலானில் ஈமானோட எவன் தொழுகிறானோ அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்போ தொழுகை வேற, ஈமான் வேறு தான். ஈமான்கிறது மனசில் சரியான நம்பிக்கை வைத்து கொண்டு தொழுதானையானால் மன்னிக்கப்படும். மனசில் சரியான நம்பிக்கை இல்லாமல் தொழுதால் மன்னிக்கப்படாது. அப்படித்தான் வருது. அதாவது தொழுகை என்பது ஈமானோடவும் இருக்கலாம், ஈமான் இல்லாமலும் இருக்கலாம். ஈமான் இல்லாமல் இருந்தால் மன்னிக்கப்படாது, ஈமானோட இருந்தால் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஹதீஸ் புகாரியுடைய அந்த கொள்கைக்கு மாற்றமாக இருக்குது. ஈமான்கிறது வேறு, தொழுகைங்கிறது வேறு, ரெண்டு மிக்ஸ் ஆனதான் கூலி கிடைக்கும்னு தான் இது சொல்லுகிறது. தொழுகையவே ஈமான் ஆக்குனா மரம் ஈமானோட இதுக்கு தொழுகணும், அதுதான் தொழுகை ஈமான் ஆயிருமே அப்படிங்கிறதுனால அந்த 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 வாதத்தை எடுத்துக்கிற முடியலை. தலைப்பில் போடுறது எல்லா விஷயமே இந்த ஈமான் விஷயமாக போடுற தலைப்பு எல்லாமே இப்படி தான் அவர் போட்டிருக்கிறார். இதே ஹதீஸ் 35வது ஹதீஸ்லேயும் வந்துருச்சு, ஏற்கனவே பார்த்துட்டோம். 38வது ஹதீஸு, அது அடுத்த ஹதீஸு, அதுலேயும் வரப்போகுது, அதையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன 37 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ 35 பார்த்துட்டோம், அதுலேயும் வந்துருச்சு இதே ஹதீஸு. 38ன்னு போட்டிருக்கோம், அது அடுத்த ஹதீஸாக வரப்போகுது. அப்புறம் 1901, 2008, 2009, 2014 இத்தனை ஹதீஸுகள்லையும் இந்த கருத்துடைய ஹதீஸ் இடம்பெற்றிருக்குது அப்படின்ட்டோமா. அப்போ இப்போ 38 இந்த சொன்னோம்ல 38 தான். இதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பாபுன், இது ஒரு பாபுன் சவுமு ரமலான, ரமலானில் நோன்பு நோற்பது, எஹ்திசாபன் நன்மையை நாடி நோன்பு நோற்பது, மினல் ஈமான் ஈமானில் உள்ளது. ரமலான நோன்பு வைக்கிறோம்ல, நோன்பு தான் ஈமான்கிறார். அது தலைப்பு கொடுத்துட்டாரு. தலைப்புக்குரிய ஹதீஸ் இருக்கிற ஹதீஸ் அப்படி சொல்லாது, ஹதீஸ் அப்படி சொல்லலை. இவர் அந்த ஹதீஸ் அப்படி விளங்கியிருக்கிறார். சவுமு ரமலான், ரமலானில் நோன்பு நோற்பது, எஹ்திசாபன் நன்மையை நாடி நோன்பு நோற்பது, மினல் ஈமான் ஈமானை சேர்ந்தது. அந்த மாதிரி கருத்துறையில் ஹதீஸ் இருக்கனே, ஹதீஸ் அந்த மாதிரி கருத்தில் இருக்காது. பாருங்கள் 38 ஹதீஸு. ஹத்தசனா முகமது பின் சலாம், முகமது பின் சலாம் நமக்கு சொன்னார். அவர் சொன்னார், ஹத்தசனா முகமது பின் ஃபுலைல்,
முகமது பின் ஃபுலைல் என்பவர் நமக்கு சொன்னார். அவர் சொன்னார், ஹத்தசனா யஹ்யபுன் சயீத், யஹ்யபுன் சயீத் நமக்கு சொன்னார். அவர் ரவா நபி சலமா, ரவான்னு வச்சுக்கிறேன்னு, நபி சலமா, அபு சலமா வழியாக அவர் அறிவித்தார். அவர் ரவா நபி ஹுரைரா, அவர் அபு ஹுரைரா வழியாக அறிவித்தார். அபு ஹுரைரா சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சாம ரமலான, யார் ரமலானில் நோன்பு நோக்கிறாரோ, ஈமானம் வஹ்திசாபன், ஈமானோடவையும் இஹத்தி நன்மையை நாடியும் நோன்பு வைக்கிறாரோ, குஃபிர்லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி, அவருடைய முன்பாவங்கள் என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும் அப்படின்ற ஹதீஸை கொண்டாந்து போடுறார். அந்த மண் காமண்டு வந்ததுனால இங்கே மண் சாமண்டு வந்திருக்கு, வித்தியாசம் தான். முதல் ஹதீஸுக்கு இப்போ உள்ள ஹதீஸுக்கு வித்தியாசம்னா மண் காம ரமலான்னு வந்துச்சு, அது தொழுகையை பற்றி உள்ளது. இங்கே மண் சாம ரமலான்னு வருது. ரமலானில் நோன்பு நோற்பாரையானால் எப்படி நோன்பு நோக்கணும், ஈமானோடு நோன்பு நோற்பாரையானால் பாவம் மன்னிக்கப்படும், அப்படி தானே இருக்குது. நோன்பு நோற்பதை ஈமான் என்று இங்கே இருக்குதா? நோன்பு நோற்பதை ஈமான் கிடையாது. நோன்பு நோற்பதை ஈமானோடு நீ செய்யணும். ஈமான் இல்லாமல் நோன்பு வைக்குவாங்க, அதுக்கு ஏற்றுக்கிறப்படாது. ஈமானோட வச்சு தான் ஏற்றுக்கிறப்படும்னு சொல்வதிலிருந்து ஈமான்கிறது மனம் சார்ந்த விஷயம் என்றும் நோன்பு என்பது உடல் சார்ந்த விஷயம் என்றும் தெளிவாக இந்த ஹதீஸில் பிரித்து தான் காட்டப்பட்டிருக்கு. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரமலான் நோன்பு வைப்பது ஈமானை சேர்ந்தது, ஈமானுக்காகண்டு வந்திருக்கிறத வச்சுக்கிட்டு ஈமானை சேர்ந்ததுங்கிறார். ஈமானுக்காகண்டு சொன்னாலேயே இதற்காக இதை செய்கிறோம்னா ரெண்டு வேறு அர்த்தம். இதனுள் இது இருக்குன்ற அந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்த மாட்டோம். இதற்காக பணத்துக்காக வேலை செய்தான் அப்படின்னா வேலையும் பணமும் ஒன்றா? பணங்கிறது வேறு, வேலைங்கிறது வேறு. இதற்காக இதை செய்தான் ரெண்டாக நீங்கள் பிரிச்சுட்டாலேயே இது வேறு அது வேறு தான். இதுக்காக அதை செஞ்சான். அப்போ இங்கே எப்படி வாசம் வந்திருக்குது, மன்சாம ரமலான, ரமலானில் யார் நோன்பு வைக்கிறாரோ ஈமானுக்காக நோன்பு வைக்கிறாரோ. அப்போ ஈமானுக்காக நோன்பு வைத்தல் என்பதிலே ஈமான் வேறு சௌமு வேறு தான். ஈமான்டா இதைத்தான் குறிக்கும், வெளி செயல்களை குறிக்காது. ஆனால் குறிக்கும்னு சில ஆதாரம் இருந்தால் வேறு ஆதாரத்தை காட்டலாம். இந்த ஹதீஸில் அது குறிக்காது. சரியா? இந்த ஹதீஸ் அவ்வளோதான். இது இங்கெல்லாம் இருக்குது. இது 35ஆம் ஹதீஸில் இருக்கிறது, பார்த்துட்டோம் ஏற்கனவே. 37 இருக்குது, அதையும் பார்த்துட்டோம். 1901 இருக்குது, அதையும் பார்க்க போகிறோம். இனிமேல் வரேன். 2008, 2009, 2014 இதெல்லாம் வந்துருச்சு. அடுத்ததாக வேகமாக போகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் ரிப்பீட் தானே எல்லாம். 34, 35, 36, 37, 38 வரைக்கும் இதே வாசகத்தை கொண்ட ஹதீஸுகள் தான். அதனால தான் கொஞ்சம் ஹதீஸுக்கு வேகமாக போகுது. பாபுன் அத்தீன் யுசுருன், மார்க்கம் லேசானது என்ற பாடம். தீன் என்பது யுசுருன், லேஸ். மார்க்கங்கிறது உங்களுக்கு பெரிய பாரதூரமான கஷ்டத்தை உங்களுக்கு மார்க்கம் ஆக்கவே இல்லை. மார்க்கங்க ரொம்ப லேசாக, கஷ்டமில்லாமல் எளிதாக செயல்படுத்தக்கூடிய வகையில் தான் அல்லாஹ்வால் தரப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பாடத்தை போட்டுட்டு அதுக்குரிய ஹதீஸை கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிக்கிறார். வழக்கம் போல் கவுலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல் பற்றிய பாடம். அது என்ன சொல்? அஹப்புத்தீனி இலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு தீனில் ரொம்ப விருப்பமானது, மார்க்கத்தில் ரொம்ப விருப்பமானது எது என்று கேட்டால் அல் ஹனீஃபியத்து அஸ்ஸம்ஹத்து. ஹனீஃபியா என்று சொன்னால், இந்த ஹனீஃபியாங்கிறது இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் ஹனீஃபுங்கிறான்ல, ஹனீஃபன் முஸ்லிமான மினல் முஸ்ரிக்கின்னு சொல்லி, அந்த ஹனீஃபிலேருந்து வந்தது தான் ஹனீஃபியாங்கிறது. ஹனீஃபி என்று சொன்னால் அதாவது அசத்தியத்திலிருந்து விலகி சத்தியத்தில் உறுதியாக நிற்கிற வழிக்கு ஹனீஃப்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ராஹிம் வஜ்ஜஹுத் வஜ்ஹில் இல்லதி ஃபத்தர சமாவாத்தி உள்ளது ஹனீஃபன், ஹனீஃபாக நான் அல்லாஹ்வை நான் பக்கம் திரும்பி விட்டேன் அப்படின்னு சொன்னால், ஹனீஃப்னு சொன்னாலேயே கலப்படமற்ற ஒரு கொள்கை, இங்கிட்டும் போகாது அங்கிட்டும் போகாது, கலப்படம் இல்லாத ஒரு கொள்கைக்கு தான் ஹனீஃபின்னு சொல்லுவாங்க. அப்படி ஹனீஃபாக நான் இருக்கிறேன்னு இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க. அதை சேர்ந்தது அல் ஹனீஃபியத்துன்னு சொன்னால் கலப்படமற்றதாகும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான தீன் என்பது என்னென்னு கேட்டால் அது ஹனீஃபியாக இருக்கணும். ஹனீஃபுன்னா மனுஷன் உண்டா பிதத்தெல்லாம் சேர்த்து செய்கிறாங்கல்ல, கலப்படம் இருக்கக்கூடாது. அப்படியே அல்லாஹ் சொன்னபடி அப்படியே செய்யணும். ஹனீஃபியாக தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். ஹனீஃபி இல்லாமல் நீங்களாக கொஞ்சம் கூட குறைய அவன் சொன்னது இவன் சொன்னது சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஹனீஃபியத்துங்கிற தன்மை மாறிடும். ஹனீஃபியத் என்றால் அசத்தியத்திலிருந்து விலகி சத்தியத்தில் இருக்கிறது அப்படி விளக்கமாக சொல்லுவாங்க. அப்படி வார்த்தையை விட அது கலப்படமற்றன்னு ஈஸியாக போயிடும்.
அஹப்புத்தீன் இலல்லாஹி அல்லாவுக்கு தீனில் ரொம்ப விருப்பமானது அல் ஹனீஃபியத்து கலப்படமற்ற கொள்கையாகும், கலப்படமற்றதாக இருக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது சமஹத்து, சமூகத்துன்னு சொன்னால் அதாவது பெருந்தன்மையானது. சமூகத்துனா என்னது? பெருந்தன்மை. இந்த பெருந்தன்மைன்னு சொன்னால் இப்போ வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ரஹிமல்லாஹு ரஜுலன் சமஹன் இதா பா வஷ்தரா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக. எப்படிப்பட்ட மனிதன்? சம்ஹன், அந்த சமூகத்திலிருந்து உள்ளது. சமஹன் பெருந்தன்மையான ஒரு மனிதன். எப்படி இதா பா வஷ்தரா, வாங்கும் போதும் விற்கும் போதும் பெருந்தன்மையாக நடந்துக்கிறான். இப்போ நிறுத்து கொடுக்குறோம், 1 கிலோன்னா 1000 கிராம் தான், ஒரு 1002 போடுவோமே, கொஞ்சம் பெருந்தன்மையாக விட்டுற வேண்டியது. அந்த பெருந்தன்மையாக விட்டு போட்டோம்னா என்ன செய்கிறது? 1 கிலோ தக்காளி கேட்பாங்க, கரெக்டாக 1000 கிராம் வராது, ஒரு 1050 வரும். சரி 1000 1 கிலோ உள்ள காசை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவனும் என்ன செய்கிறது? பெருந்தன்மையாக அவனும் பெருந்தன்மையாக இருந்து கொள்ளணும், இவனும் பெருந்தன்மையாக இருந்துக்கிட்டான்னு சொன்னால் அவனுக்கு எல்லாம் ரஹமத் செய்கிறாங்கிறாங்க. சமூகத்தில் என்ன எடுத்துன்னு கேட்டால் சிரமம் எடுத்துக்கொள்ளாதுன்னு இப்போ இந்த இடத்துல அர்த்தம். சமூகத்துக்கு அர்த்தம் பெருந்தன்மை. பெருந்தன்மையை கொண்டு கருத்து என்னென்னா, பெருந்தன்மையாக இருக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்னு கேட்டால் கஷ்டத்தை ஏற்றுக்கிற மாட்டான். சரி இப்போ 50 கிராம் கொஞ்சம் போய்ட்டு கூப்பிடு, இந்த 1 கிலோ காசை வச்சுக்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அல்லது இவனும் என்ன செய்கிறான்? வியாபாரி என்ன செய்கிறான்? 50 கிராம் தான் கூட இருக்கு, நீ 50 கிராம் காசு தர வேணாங்கிறான். விற்கும் போதும் வாங்கும் போதும் 2 பேருமே யார் பெருந்தன்மையாக நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வான் என்ற வார்த்தையில் இந்த சம்ஹங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துகிறாங்க. அந்த சமூக தான் இங்கே வந்திருக்க. சம்ஹத்து, சமூகத்துன்னு சொன்னால் எளிதானது. எளிதானது என்னது? அதுக்குரிய வார்த்தை. பெருந்தன்மை அகராதி அர்த்தம். பெருந்தன்மை இருந்தாலும் எளிதாக தானே இருக்கேன், இப்போ சிரமம் இருக்காது தானே, முன்ன பின்னாலும் பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள ஒரு எளிமைக்கு தான் சமூகத்துங்கிறத பயன்படுத்தணும். இதை வச்சு தான் தலைப்பும் கொடுத்துருக்கிறார். அஹப்புத்தீன் இலல்லாஹி அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான மார்க்கம் எதுன்னு கேட்டால் அல் ஹனீஃபியத்து கலப்படமற்றதும் சமூகத்து எளிமையானதுமாகும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கங்கிறாரு. இதெல்லாம் சனது இல்லாமல் சொல்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் அவன் ஏற்கனவே சொல்லி ஹதீஸ் கலையில் பார்த்துருக்கோம்ல, இந்த மாதிரிலாம் முஸ்லீமில் இருக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அவருடைய சனதை போடணும். இவர் பாடத்துக்கு கீழே என்ன செய்வார்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸை போட்டுருவார். இதுக்கு என்ன இருக்காது? சனதெல்லாம் இருக்காது. நான் உலமுல் ஹதீஸில் இதை பற்றி நெஞ்சிருக்கிறோம், உங்களுக்கு விளக்கி இருக்கிறோம். சரி, அடுத்து இப்போ ஹதீஸ் நம்பர் 39. ஹத்தஸனா அப்துஸ்ஸலாம் இப்னு முத்தஹரின், அப்துஸ்ஸலாம் இப்னு முத்தஹர் என்பவர் நமக்கு அறிவித்தார். கால் அவர் சொன்னார், ஹத்தஸனா உமர் இப்னு அலி, உமர் இப்னு அலி என்பவர் நமக்கு அறிவித்தார். அவர் அறிவித்தார் அன் மானிபினி முஹம்மதின் அல் கிஃபாரி, மானிபின் முகமது அல் கிஃபாரி வழியாக அவர் அறிவிக்கிறார். அன் சயீத் இப்னு அபி சயீதில் மக்புரி, சயீத் இப்னு அபு சயீதில் மக்புரி என்பவர் வழியாக அவர் அறிவிக்கிறார். அறிவிக்கிறார் நபி ஹுரைரத்தை, அபு ஹுரைரா வழியாக அவர் அறிவிக்கிறார். அபு ஹுரைரா அறிவிக்கிறார் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வழியாக அறிவிக்கிறார். கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன தீன யுஸ்ருன், மார்க்கம் என்பது லேசானது. தலைப்பில் கொடுத்தார்ல, அப்படியே ஹதீஸ் வந்திருக்குது. கரெக்டான இதை கொண்டு வந்து போட்டார். இன்ன தீன யுஸ்ருன், தீன் என்பது மார்க்கம்ங்கிறது ரொம்ப லேசானதாக இருக்கும். வனையுஷாத்த தீன அஹதுன், இந்த தீனை சிரமமாக்க மாட்டார், யாரும் சிரமமாக்க மாட்டார். இல்லா கலபகு, அது அவரை மிகைத்தே தீரும். அப்போ ஒருத்தர் சிரமமாக்கிக்கிட்டார்னு சொன்னால் அது அவரை ஜெயிச்சிடும், அவருக்கு செய்ய முடியாமல் போயிடும். யுஷாத்துங்கிற வார்த்தை என்னென்னு கேட்டால், அதாவது ஷாதன்னு சொன்னால் ஷாத்தன்னு சொல்லிடுவோம். யுஷாதிது என்றால் யுஷாதது அது யுஷாது தான். மாரூஃப் மஜ்ஹூல் 2 ஒரே மாதிரி வரும். அதாவது ஃபாஅலன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரியான சத்து செய்கிற எழுத்து வரும்ல, அந்த மாதிரி சொற்களில் வரும் பொழுது யுஷாத்த என்பது மாரூஃபுக்கும் இந்த வார்த்தை தான், மஜ்ஹூலுக்கும் இந்த வார்த்தை தான். மாரூஃபுக்கு வச்சிங்கன்னா யுஷாதிது, சத்து செஞ்சு யுஷாத்து. மஜ்ஹூலுக்கு வச்சிங்கன்னா யுஷாதது, அந்த அது ஒரு ஹரக்கத்தான வித்தியாசம். யுக்குரிமு யுக்குரமு, யுகாத்திலு யுகாத்தலு. யுகாத்திலு என்றால் மாரூஃபு, யுகாத்தலு என்றால் மஜ்ஹூலு. மஜ்ஹூலுக்கு என்னென்னு கேட்டால், அந்த கடைசிக்கு முந்தின சொல்லுக்கு ஃபத்தஹ் இருந்தால் மஜ்ஹூலு, ஜர் இருந்துச்சுன்னா கசர் இருந்துச்சுன்னா மாரூஃபு.
அப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டுக்கும் ஒரே மாதிரியாக தான் வரும். ஏன்னாட்டா யுஷா திது என்றாலும் யுஷாத்து தான், யுஷா தது என்றாலும் யுஷாத்து தான். அப்போ இந்த இடத்துல இது வந்து மஜ்ஹூல்னு கிடையாது, இது மாரூஃப். இது உலகம் யுஷாதன்னா ஏன்னு கேட்டால் பின்னாடி ஃபாயில் வருது, அகதுண்டு. அப்போ யுஷா திது தான் இது, யுஷா தது கிடையாது. வலன் யுஷா திது லன்னு வந்ததுனால யுஷா திதான ஃபத்தஹ் வந்துருச்சு. வலன் யுஷா திது. அப்போ யுஷா திதுனா கஷ்டமாக ஆக்குவான், லன் யுஷா திதுனா கஷ்டமாக ஆக்க மாட்டான். தீனை அகதுன், யாரும் கஷ்டமாக்க மாட்டான். இல்லா கலபகு, அவனே வென்றே தவிர. நான் ஏற்கனவே சொன்னல, இந்த தவிரன்னு போட்டு குழப்பமான ஒரு கருத்து உள்ளதாக அவங்க பயன்படுத்துவாங்கன்னு, அது மாதிரி உள்ளது. அவனது மிகைத்தே தவிர, கலபண்டா ஜெயிக்கிறது. அது வந்து அவனே மிகைச்சிறேன். மிகைத்திறனா என்ன செய்யணும்னா அவனுக்கு செய்ய முடியாமல் போயிடும். நம்ம தீனில் வந்து ஒரு நாளைக்கு உழவு தொழுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ இது பத்தலைன்னு சொல்லிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா உனக்கு செய்ய முடியாமல் போய் அது ஜெயிச்சிரும்டான்னு அர்த்தம். உனக்கு அதை செய்ய இயலாது, அது உன்னை வென்றுவிடும் என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டால், நீனா போட்டு கஷ்டமாக்குன்னு உனக்கு செய்ய முடியாது. நானாக உனக்கு எவ்வளவு தரணுமோ அவ்வளோ தந்துட்டேன், அது லேசான மார்க்கத்தை உனக்கு தந்துட்டேன், அதுக்கு மேற்கொண்டு செய்ய போகிறேன்ட்டு நீ வந்து கஷ்டமாக்கிட்டேன்னு சொன்னால் அப்போ உனக்கு அதை செய்ய முடியாமல் நீ தோற்று போய் விடுவாய், அது உன்னை ஜெயித்து விடுங்கிறாங்க. அப்போ யுஷா லன்னை இல்லாமல் விட்டுட்டு பாருங்களேன். இந்த லன்னுங்கிறது எதிர்மறைக்கு பிறகு அந்த இல்லான்னு ஒன்று வருதுல்ல, அந்த இல்லாங்கிறதை ரெண்டையும் நீக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்த்தம் என்னென்னு கிடச்சிரும். யுஷாதித தீனாகதும், தீனை யாராவது சிரமமாக்கினால் கலபகவனை ஜெயித்து விடும். ஜெயித்தே தவிர சிரமமாக்க மாட்டான்டா, அது நம்ம லாங்குவேஜில் அப்படி இல்லை. தமிழ் மொழியில் இப்படியான ஒரு நடை இல்லை. எப்படி தீனை எவனும் சிரமமாக்க மாட்டான், அது அவனை மிகைத்தே தவிர, அவனை வென்றே தவிர அவனுக்கு சிரமமாக்க மாட்டான் அப்படின்னா வழங்குதா? ட்ரையாக இருக்குல்ல, ட்ரையாக இருக்குன்னா எப்படி விளங்கிக்கணும்னு கேட்டால், லன்னையும் தூக்கிடுங்க இல்லாவையும் தூக்கிடுங்க. தீனை சிரமமாக்கினால் கலபகவனை ஜெயித்து விடும். அப்போ லேசாக இருந்தால் தான் உனக்கு அதை செய்ய இயலும், நீ ஜெயிப்ப. நீ வந்து கஷ்டமாக்கிட்டேன்னு சொன்னால் அது உன்னையும் ஜெயிச்சிடும். நீ நான் கஷ்டமாக்கினீல அந்த காரியத்தை உனக்கு செய்ய முடியாது, செய்ய முடியாட்டி என்ன செய்ய, அது ஜெயிச்சு நீ தோற்று போயிடுவேன், அது உனக்கு செய்ய இயலாது. நீனா கஷ்டமாக்கிட்டேன்னு சொன்னால் நாளடைவில் உனக்கு செய்யவே முடியாது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. வலன் யுஷாத்த தீன யுஷாதித அத்தீன அகதும், தீனை யாரும் சிரமமாக்க மாட்டார்கள், தானாக சிரமமாக ஆக்க மாட்டார்கள். இல்லா கலபகு, அவரே அதை வென்றே தவிர, அவரை ஜெயித்தே தவிர அவர்கள் சிரமமாக்குவது கிடையாது, ஜெயிச்சிரும். இப்படின்னா தவிர கிடையாதுன்னா உங்களுக்கு ட்ரையாக தான் இருக்கேன்னு. ஏன் ட்ரையாக இருக்குன்னு கேட்டால், நம்ம லாங்குவேஜில் இப்படி ஒரு சொல் வழக்கு கம்மியாக இருக்குது, ஜாஸ்தியாக இல்லை. அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், நஃபியுடைய கருப்பையும் இஸ்தினாவுடைய கருப்பையும் தூக்கிட்டோம்னா அந்த கருத்து வந்துடும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னோம்ல, லா இலாஹ இல்லைன்னா அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதே அர்த்தம் தான். அல்லாஹ் தான் கடவுள், லாபம் இல்லாமல் எடுத்துட்டா என்ன அர்த்தம், அல்லாஹ் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி செய்கிற மாதிரி தான் இது. அப்போ உலகம் சாத்த தீன் ஆகுதும், தீனை ஒருவர் சிரமமாக்குவார், கலபகு, அது அவரை மிகைத்து விடும். தீனை சிரமமாக்கினால் அவருக்கு முடியாது என்று சொல்லிவிட்டு, அதனால் எனவே ஃபசத்திது, அதை நடுத்தரமாக நடந்து கொள்ளுங்கள். காரிபு ரெண்டுமே ஒரு நேரக்குறை ஒரே அர்த்தத்தில் உள்ளான். காரப்பனால் நடுத்தரமாக நெருக்கமாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது கூட குறைய செஞ்சு கஷ்டமாக்கிறாதீங்க, நடுத்தரமாக வச்சுக்கிறங்க. நீ வணங்க போகிறேன் ராத்திரி பூரா வணங்கிட்டு இருக்காதீங்க. எல்லோரும் வணங்குறதை விட கொஞ்சம் கூட ஆசைப்பட்டீங்கன்னா அவனோட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட வணங்கிட்டு போங்க, மூழ்கி போயிடாதீங்க. அந்த மாதிரி சொல்வதற்கு சொல்கிறாங்க. இப்போ சத்திது ஓ காரிபு, நிதானமாகவும் நடுத்தரமாகவும் இருந்து கொள்ளுங்கள். ஓ அபிஷிரு, நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள். வஸ்தஈனு, உதவி தேடுங்கள். பில் கதுவத்தி, அந்த நடுநிலையை சொல்லித்தர்றாங்க. வஸ்தாயினு, நீங்கள் உதவி தேடுங்கள். வணக்கத்தின் மூலமாக அல்லாவிடத்தில் உதவி தேடுங்கள் அர்த்தம். உதவி தேடுங்கள் என்று கேட்டால் உங்களுடைய வணக்க வழிபாடுகள் மூலமாக அல்லாட்ட துவா செய்யுங்கன்னு அர்த்தம். வஸ்தாயினு, நீங்கள் வந்து உதவி தேடுங்கள். பில் கதுவத்தி, கதுவத்தினா காலையில், ஒரு ரவுகத்தின்னா மாலையில், ஒரு செய்யுமினல் துல்ஜத்து இரவில் ஒரு பகுதியில், செய்யினா கொஞ்சம், ஒரு செய்யுமினல் துல்ஜத்துனா இரவு. ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா காலையில் கொஞ்சம், மாலையில் கொஞ்சம், இரவில் கொஞ்சம், அப்படி நீங்கள் எல்லாட்டும் உதவி தேடிக்கிறங்க. 24 பள்ளியாசல் உட்காந்துட்டு இருக்காதேங்கிறாங்க. 24 மணி நேரமும் வணக்கம் வணக்கம்னு மூழ்கி போயிடாதீங்க, நடுத்தரமாக இருந்துக்கிறங்க. நடுத்தரத்துக்கு என்ன அளவு சொல்கிறாங்கன்னு கேட்டால், கதுவத்தில் கொஞ்சம் நேரம்,
ரவுகத்தில் கொஞ்சம், துல்ஜத்தில் கொஞ்சம். கதுவத்துனா காலையில் கொஞ்சம் நேரம் அல்லாட்ட துவா செய்யுங்க, மாலையில் ஒன்று செய்யுங்க, உதவி தேடுங்கள். இப்போ செய்யுமினல் துல்ஜத்தி, இரவில் கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது முழு நேரத்தையும் அது இறைவனுக்குன்று நீங்கள் அர்ப்பணித்தல் என்பது கிடையாது. அது சிரமத்தை உண்டாக்குறது, உங்களுக்கு நீங்களே கஷ்டத்தை உண்டாக்குறது வந்துடும்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னத்தீனை சுருண்டு சொல்லிவிட்டு அதுக்கு தஃப்சீரையும் ரசூலாக கொடுத்து போடுறாங்க. தீன் ரொம்ப லேசு தான், கஷ்டமாக்க நீங்களும் தான் ஆக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்களாக போட்டு கஷ்டமாக்குனீங்கன்னு சொன்னால் என்னவாயிரம், நீங்கள் தோற்றுருவீங்க. அது ஜெயிச்சிரும்டா, நீங்கள் தோற்றுருவீங்க. அதனால் என்ன செய்யுங்க, சத்திது நடுத்தரமாக நடந்து கொள்ளுங்கள். காரிப்பு அதே மாதிரி ஏறக்குறைய நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அபிஷுரு நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள். ஒஸ்தாயினும் உதவி தேடுங்கள்னா அல்லாட்ட வணங்குங்கள் அர்த்தம். ஒஸ்தாயின் உதவி தேடுங்கள்னா தொழுகையை கொண்டு வேறு வேறு குரான் ஓதுறதை கொண்டு அப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, உதவி தேடிக்கொள்ளுங்கள். பில் கதுவத்தி, காலையிலையும் கடமையானது போக நீங்கள் என்ன செய்யுங்க, உதவி தேடிக்கொள்ளுங்கள். பில் கதுவத்தி, இதை வச்சு 3 வகுத்துன்றக்கூடாது. பில் கதுவத்தி காலையிலையும், ஒரு ரவுகத்தி மாலையிலையும், ஒரு ஷையும் மினல் துல்ஜத்துனா இரவில் ஒரு சிறிதளவும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அல்லாஹ்ட்ட என்ன செய்யுங்க, கூடுதலான வணக்க வழிபாடை செஞ்சுக்கிறங்க. அதுக்கு மேலே சிரமமாக்கிறாங்க. அப்போ மார்க்கம் லேசானது என்பதற்கு ஒரு ஆதாரம் காட்டார். பழையபடி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அடுத்த படத்துக்கு வந்துடுறாரு. பாபுன் அஸ்ஸலாத்து மினல் ஈமான், தொழுகை ஈமானில் உள்ளது. தொழுகிறோம்ல, அந்த தொழுகை எதில் சேர்ந்தது, ஈமானை சேர்ந்தது அப்படின்னு ஒரு தலைப்பை போடுறார். போட்டுட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஆதாரம் காட்டுறதுக்கு பதிலாக இன்னொரு அல்லாஹ்வுடைய சொல்ல காட்டுறார். இந்த இடத்துல கரெக்டாக காட்டியிருக்கிறார். இந்த இடத்துல தொழுகையே ஈமான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது வரைக்கும் காட்டின எதுலேயுமே அவர் சொல்லக்கூடிய வாதம் நிற்கலை. ஆனால் இந்த இடத்துல ஒரு வசனத்தை காட்டுறார். கவுலில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய சொல்லு, ஓ மாக்கான் அல்லாஹு லி யுலியா ஈமானுக்கும், அல்லாஹ் உங்களுடைய ஈமானை வீணாக்குபவனாக இல்லை. அல்லாஹ் உங்கள் ஈமானை வீணாக்க மாட்டான் அப்படின்னு வருது. ஈமான் தானே. ஆனால் இந்த இடத்துல ஈமான் என்பது தொழுகை தான் குறிக்குது. ஏன்னு கேட்டால் இது எப்போ இறங்குனுச்சுங்கிறத வச்சு அதை விளங்கி கொள்ள முடியும். எப்போ இறங்குனுச்சு அந்த ஹதீஸை தான் அடுத்து கொண்டு வர்றார். எப்போ இறங்குதுன்னு கேட்டால் காபத்தோட கிப்லாவை நோக்கி தொழுவணுங்கிற விஷயத்தை முதல்ல பைத்துல் முகத்தஸில் இருந்துச்சா இல்லையா, இருந்ததை அல்லாஹ் காபாவின் பக்கம் மாற்றிட்டான். மாற்றின உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்மளை இப்போ பைத்துல் முகத்தஸில் ஒரு நாள் தொழுதுட்டு இருந்தோம் பல மாதங்கள், இப்போ காபத்துல்லாவுக்கு மாறிட்டோம், இப்போ நம்மளை திருத்திக்கிடுவோம். நமக்கு முன்னாடி பல பேர் மூத்தா போயிட்டாங்களே, அவங்க இந்த பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுவும் போதே மூத்தா போயிட்டாங்களே, அவங்க தொழுகையெல்லாம் என்ன கதிக்கு ஆளாகும், அவங்களுடைய காபாவை நோக்கலையே அப்படின்னு அவங்க சந்தேகப்பட்டாங்க. அதுக்கு தான் எல்லாம் இறக்குறான், உங்கள் ஈமான் நல்லா வீணாக்க மாட்டேன். ஈமான்டா தொழுகையை நீங்கள் எப்போ பைத்துல் முகத்தஸை நோக்கி நீங்கள் தொழுதீங்களோ, அல்லது இந்த இவர் பைத்துன்னு போடுறார், காபாவை நோக்கின்னு போடுறார், காபாவை நோக்கி நீங்கள் தொழுது எல்லாம் வீணாக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி போடுறாரு. அது பைத்துனா பைத்துல் முகத்தஸ் தான். பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுததை எல்லாம் வீணாக்க மாட்டான். இவ கிப்லா மாறிடுச்சு நீங்கள் பார்க்காதீங்க, சட்டம் வந்த பிறகு தான் அமுலாகும். சட்டம் வருவதற்கு முன்னாடி அந்த பக்கம் அவங்க தொழுதார்களே, ஆனால் அந்த தொழுகை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வீணாக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இதில் ஆதாரம் காட்டுறார். கவுலுல்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் சொல்லை பற்றிய பாடம். என்ன சொல்லு, ஓ மாக்கான் அல்லாஹு யுலிய வீணாக்குவனாக இல்லை. மாண்டா இல்லை, இந்த இல்லைங்கிறது இந்த யுலிய இந்த இடத்துல அர்த்தம் செய்யணும். மாக்கான் அல்லாஹ் இல்லை என்றக்கூடாது. மாக்கான் அல்லாஹ் யுலிய வீணாக்குபவனாக இல்லை. ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை. இது பக்கராவில் 143வது வசனம். ஏனி இதை கொண்டு அல்லாஹ் கருதுகிறான், சலாத்தகம் இந்தல் பைத்தை நோக்கி நீங்கள் தொழுதீங்கல்ல, அதைத்தான் அல்லாஹ் நாடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்துட்டு அந்த ஹதீஸை சொல்கிறார். அந்த ஹதீஸை என்ன செய்கிறாரு, அதை எதற்காக இந்த வசனம் இறங்குனுச்சுங்கிற விஷயத்தை 40வது ஹதீஸில் சொல்கிறார். அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவாயிரும். ஹத்தசனா அம்ர் இப்னு ஹாலித் நமக்கு அறிவித்தார். அவர் சொன்னார், ஹத்தசனா ஜுஹைர் என்பவர் நமக்கு அறிவித்தார். அவர் சொன்னார், ஹத்தசனா அபு இஸ்ஹாக் நமக்கு அறிவித்தார். யார் வழியாக அறிவித்தார்னா ரவானில் பராயிபின் ஆசிப் வழியாக அவர் அறிவித்தார். என்ன அறிவித்தார்னா, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான அவ்வள மா கதிமல் மதீனத்தை,
மதீனாவுக்கு கதிமண்டா வருவது, கதிமண்டா முன்னோக்கினான்னு அர்த்தம், வருகை தருவதுன்னு அர்த்தம். ரசூல்லா வந்து மக்காவிலேருந்து மதீனாவுக்கு வந்தாங்கல்ல ஹிஜ்ரத் பண்ணி, அந்த சம்பவத்தை சொல்கிறாரு. காண அவ்வளமா கதிமல் மதீனா, மதீனாவுக்கு ரசூல்லா உடைய வருகையின் துவக்கம், கதிமன்னா வருகை தந்தார்னு அர்த்தம், மா கதிமன்னா மா வந்து சேர்ந்து மஸ்தர் ஆக்கணும், குதும்னு அர்த்தம். அவ்வளவு குதுமில் மதீனா, ரசூல்லாவுடைய மதீனாவின் வருகையின் துவக்கமாக இருந்தது. நசல அல் அஜிதாதிஹி, அவங்களுடைய பாட்டன்மார்கள்ட்ட வந்து அவங்க தங்கினார்கள். நசலன்னா இறங்கினார்னு அர்த்தம். ஒரு விருந்தாளியாக போய் ஒரு தங்குறோம்ல, அதுக்கு நசலம்பாங்க. நசீல்னா விருந்தாளின்ற அர்த்தம் இருக்குது. நசலண்டா இறங்கினார். என் வீட்டுக்கு நீங்கள் வந்து தங்குனீங்கன்னா நீங்கள் நசல் தூ அலா இப்ராஹிம்கிட்ட போய் தங்குனேன் அப்படின்னு சொன்னால் இறங்கினு அர்த்தம் கிடையாது. நசலுக்கு நேரடி அர்த்தம் இறங்குறது. ஆனால் இந்த விருந்தினராக போய் தங்குறாங்கல்ல, அதுக்கு என்ன செய்வாங்க, நசலுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. விருந்தாளிக்கு நசீல்னு பேர் இருக்குது. நசீல்னா விருந்தாளி அப்படின்னு அர்த்தம் இருக்குது. அப்போ ரசூல்லா வந்து முதல் சம்பவத்தை வழங்கிட்டு அர்த்தம் செய்வோம். ரசூல்லா வந்து மதீனாவுக்கு வர்றாங்க. வந்த உடனே அவங்கள யார் அரவணைக்கிறது, எங்கே தங்குறது என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உறவினர்கள் வந்து 2 வகையான உறவினர்கள் மதீனாவில் ஏற்கனவே இருந்தாங்க. ஒரு வகையான உறவினர் யாருன்னு கேட்டால், அவங்களுடைய பாட்டன்மார்கள், அதாவது ஒன்று விட்ட பாட்டனர்னா சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அப்துல் முத்தலிபு அவங்களுடைய வகைராக்கள், அப்துல் முத்தலிப் அண்ணன் தம்பின்னு வருவாங்கள்ல, சுற்றி வளைச்சி பாட்னார் அந்தஸ்தில் வருவாங்க. அப்படிப்பட்டவர்களும் அங்கே வந்து மதீனாவில் இருந்தாங்க. அவங்க வழித்தோன்றல், அந்த வழித்தோன்றலும் மதீனாவில் இருந்தாங்க. அதே மாதிரி வந்து அவங்களுடைய அகவால்னா சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி சொந்தக்காரங்களும் இருந்தாங்க. சில ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குடும்பத்தார்களும் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து அன்சார்களாக இருந்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் மதீனாவில் தங்கணும்ல, முதல்ல யார் வீட்டில் போய் தங்குறதுன்னு கேட்கும்போது, அவங்க பாட்டன்மார்களுடைய வீட்டில் அல்லது அவங்களுடைய சித்தப்பா பெரியப்பாக்கள், அது ரெண்டில் எதை சொன்னாங்கன்னு டவுட்டு அறிவிப்பாளருக்கு. அதனால் அஜிதாதிகி என்று சொன்னார்களா அகவாலிகி என்று சொன்னார்களான்னு வந்து டவுட்டாக இருக்கிறனால ரெண்டையும் போட்டிருக்கு. இப்போ மறுபடிப்பாங்க காண அவ்வளமா கதிமல். இது வரைக்கும் அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். இது கருத்தை வச்சுக்கிறோங்க. இதனுடைய தொடர்ச்சி நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்துக்கு பார்த்துக்குறோம்.